ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சேனல் ஆர்டிஸ்ட் லைஃப் ஸ்டைல். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்பு கிழங்கு முருங்கைக்கீரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம், இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கம்பு கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கோங்க. அரைமுறி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. தேவையான அளவு சின்ன உள்ளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் வரமிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, ஜீரகம் போட்டு பொரிச்சுக்கோங்க. கட் பண்ண சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் மிளகா வதங்கினதும் வாஷ் பண்ண முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கினதும் வேக வச்ச கிழங்கு சேர்த்து துருவி வச்ச தேங்காயும் சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா கம்பு கிழங்கு முருங்கைக்கீரை டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கனால உடம்புக்கு அயன் சத்தும் கூட, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் பூண்டு சேர்த்துருக்கனால கேஸ் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். குழந்தைங்களுக்கும் கூட இது கொடுக்கலாம். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.